வெல்கம் டு ஆல். நான் உங்கள் சில்வரேஷ். நீங்கள் பார்த்துட்டு டெக்கி ஃப்ரம் செம்மியல். நம்ம ஒரு 30 டேஸ் சேலஞ்சில் இருக்கோம். இந்த 30 டேஸ் சேலஞ்சில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஆகணும். அதான் என்னோட மோட்டிவ். இந்த 30 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம டே 6 இருக்கோம். டே 5 நம்ம ஃபங்க்ஷன் காம்பவுண்டில் எப்படி லைஃப் சைக்கிள் மெத்தட் யூஸ் பண்ணுறது, யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த டே 6 வீடியோவில் கிளாஸ் காம்பவுண்டில் எப்படி லைஃப் சைக்கிள் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த டே 5 வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஒய் பிகாஸ் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தும் ஏன் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்கறதாகட்டும், ஒருவேளை பழைய ப்ராஜெக்ட் அவங்க இன்னும் கிளாஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு போய் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ஓவரலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இங்கே உங்களுக்கு கோட் டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சேன். நான் அந்த ஒவ்வொரு மெத்தடும் எது இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஓவரலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைல் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி எப்பயும் போல் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுங்க, ஹைட்ரேட்டாக இருங்க, ப்ரொமோட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி படிங்க. இது உங்களை ரொம்ப நேரம் ஆக்டிவாக உட்காந்து படிக்க வைக்கும். அதேமாதிரி என்னோட பேர் சூரிய பிரகாஷ். நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நான் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், கண்டென்ட் மார்க்கெட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இதான் என்னோட பயோ. சரி வாங்க, ரொம்ப பேசாமல் டே 6 வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம லைஃப் சைக்கிள் மெத்தடை எப்படி கிளாஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதே லைஃப் சைக்கிள் மெத்தடை எப்படி ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி டே 5 வீடியோவில் பார்த்துட்டோம். அதை போய் பார்த்துட்டு வந்துங்க. அது பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லை புரியாது. அதையும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. வாட் இஸ் த லைஃப் சைக்கிள் இன் ரியாக்ட்? எவ்ரி ரியாக்ட் காம்பனன்ட் ஹேஸ் அ லைஃப் சைக்கிள். இட் இஸ் கிரியேட்டட், அப்டேட்டட் அண்ட் டிஸ்ட்ராய்டு. கிளாஸ் காம்பனன்ட் ஹேஸ் அ லைஃப் சைக்கிள் மெத்தட் டு ரன் கோட் அட் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். அதாவது ரியாக்ட் காம்பனன்ட், அதாவது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட், கிளாஸ் காம்பனன்ட், எந்த காம்பனன்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கிரியேட்டட், அதை நம்ம மவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அந்த காம்பவுண்ட் ரெண்டரை யூஐல ஷோ ஆகுது. இதை தான் நம்ம மவுண்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்து அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ஸோ இல்லை ஸ்டேட்டோ சேஞ்ச் ஆகிறதுனால அந்த காம்பவுண்ட் நமக்கு ரீரெண்டர் ஆகும். ரீரெண்டர் ஆகி அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறது மூலம் அந்த வேல்யூ நமக்கு யூஐல ஷோ ஆகும். இதை நம்ம அப்டேட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். எப்போ நமக்கு அந்த காம்பவுண்ட் வேணான்னு சொல்லிட்டு நம்ம யூஐலேருந்து ரிமூவ் பண்ணுறோமோ அதை நம்ம அன்மவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஸ்டேஜும் நம்ம ரியாக்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேஜ்லையும் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோடு எழுதுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே லைஃப் சைக்கிள் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்து ஒய் லைஃப் சைக்கிள் மெத்தட் டு ரன் எ கோட் அட் எ ஸ்பெசிபிக் டைம் வென் காம்பனண்ட் லோட், அப்டேட் ஆர் ரிமூவ். அதாவது இப்போ ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. அந்த கிரியேட் ஆகும்போது நமக்கு ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி அதை நமக்கு யூஐல ஷோ ஆகணும். ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த காம்பவுண்ட் ரெண்டர் ஆகும்போது நடந்தால் போதும். இதை நம்ம மவுண்டிங் ஸ்டேஜில் நடக்கும். இதுவே நம்ம அதில் ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறோம், இல்லை ஒரு ப்ராப்ஸோ இல்லை ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு யூஎல்ல அதுக்கான வேல்யூ சேஞ்ச் ஆகி நமக்கு யூஎல்ல ஷோ ஆகணும். இதை நம்ம அப்டேட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்து நமக்கு அந்த காம்பவுண்ட் வேணும்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த காம்பவுண்டில் நம்ம ஒரு ஏபிஐ ஃபெச் பண்ணுறதோ இல்லை ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷனோ இதுமாதிரி வச்சிருப்போம். அப்படி வச்சிருக்கும் போது நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு மெமரி லீக் ஆகும். ஸோ வெப்சைட் ஸ்லோ ஆகும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம க்ளீனப் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அன்மவுண்டட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே எழுதக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நமக்கு ஒவ்வொரு மெத்தட். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம இந்த கிளாஸ் காம்பனண்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு மெத்தடை தான் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? மெத்தட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு இனிஷியலைஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ஸையோ இல்லை ஸ்டேட்டையோ நமக்கு இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லா கிளாஸ் காம்பவுண்ட்லேயும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம கிளாஸ் காம்பவுண்ட்டுக்கு 3 ஸ்டேஜ் சொல்லியிருந்தோம். மவுண்டிங் ஸ்டேஜ், அப்டேட் ஸ்டேஜ், அன்மவுண்டிங் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜுக்கு முன்னாடி நமக்கு இனிஷியலைசேஷன் சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் நமக்கு பேரண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ஸை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும் இல்லை ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பண்ணுவோம். ஸோ இது எல்லா காம்பவுண்ட்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மவுண்டிங் ஸ்டேஜ் ஆகட்டும் இல்லை இந்த அப்டேட் ஸ்டேஜ் ஆகட்டும் இல்லை இந்த அன்மவுண்ட் ஸ்டேஜ் ஆகட்டும், இது நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணுவோம், இல்லைனா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது 3 நமக்கு காமன் கிடையாது. ஆனால் இந்த இனிஷியலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டர் எல்லா கிளாஸ் காம்பவுண்ட்டுக்கும் காமன். ஓகேவா? இந்த மவுண்டிங் ஸ்டேஜில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸ் காம்பவுண்ட்டும் ரெண்டர் மெத்தட் இருக்கும். அந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே தான் நம்ம ஜேஎஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி நமக்கு யூஎல்ல ஷோ பண்ணுவோம். ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் மெத்தடும் நமக்கு அந்த ரெண்டர் மெத்தட் கால் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு கால் ஆகணும். ஒய் பிகாஸ் நமக்கு அந்த ரெண்டர் மெத்தட் கால் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மெத்தட்ஸ்லாம் கால் ஆகிச்சு அப்படின்னா ஒருவேளை டேட்டா இப்போ நம்ம ஃபெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபெச் ஆகிறதுனால நமக்கு நெட்வொர்க்னால டிலே ஆகும். அப்படி டிலே ஆகும்போது யூஐல நமக்கு ஷோ ஆகாது. ஸோ அந்த எப்போ நமக்கு டேட்டா கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு யூஐல ஷோ ஆகும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா
நமக்கு நெட்வொர்க் டிலே ஆகிற வரைக்கும் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் நமக்கு ஷோ ஆகணும். அதுக்கப்புறம் எப்போ டேட்டா கிடைக்குதோ அப்போ நமக்கு அந்த டேட்டாவை ஸ்பெச் பண்ணி நமக்கு யூஏல ஷோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டர் வந்து மெத்தட் ரெண்டர் ஆகிடணும், யூஏல ஷோ ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு டேட்டா ஃபிச்சோ செட் டைமரோ அதெல்லாம் ரன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மவுண்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் கம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் நமக்கு இனிடியேஷன் சொல்லக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி அதுக்குள்ளே ஸ்டேட்டோ ப்ராப்ஸோ நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு ரெண்டர் மெத்தட் போயிடும். ரெண்டர் மெத்தட் போனோடனே நம்ம JSX ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணும்போது அது ஒரு விர்ச்சுவல் டேமாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி அது ரியல் டைமுக்கு சென்ட் ஆகி நமக்கு யூஐல ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆனதுக்கப்புறம் நமக்கு காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் ஆகும். இதுதான் மவுண்டிங் ஸ்டேஜ் சொல்லுவோம். இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஐல ரெண்டர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் ரெண்டர் ஆகும், அதுக்கப்புறம் ரெண்டர்லாம் ஆகாது. ஸோ இதுக்குள்ளே நம்ம API ஃபிச்சை பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்து இந்த அப்டேட்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு 4-5 மெத்தட் எக்ஸ்ட்ரா வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் டிரைவ்ட் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். அதே மாதிரி செட் ஸ்டேட் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போன ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஷுட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்னாப்சாட் பிஃபோர் அப்டேட். இந்த 3 மெத்தடும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டர் மெத்தடுக்கு முன்னாடியே ரன் ஆகிடும். இது ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெண்டர் ரன் ஆகி நமக்கு யூஏல ஷோ ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு காம்போனன்ட் டிட் அப்டேட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே இருக்க கோட் ரன் ஆகி நமக்கு மறுபடியும் ரெண்டர் ஆகி யூஏல ஷோ ஆகும். இந்த அன்மவுண்டிங் ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லை. இந்த காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தடுக்குள்ள நம்ம கிளீன் அப் ஃபங்க்ஷன் எழுதுவோம். செட் டைமரை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதாகட்டும், இல்லை டேட்டா ஃபெச்சா அபார்ட் ஃபங்க்ஷன் எழுதி அபார்ட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம இந்த காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தடுக்குள்ள நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மவுண்டிங் ஃபேஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் இதோட சின்டாக்ஸ். நமக்கு காம்போனன்ட் டிட் அப்டேட், நமக்கு காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதக்கூடிய கோடு எல்லாமே நமக்கு யூஐல ரெண்டர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நமக்கு ரெண்டர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு API கால் பண்ணுறதாகட்டும், இல்லை செட் டைமர் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணுறதாகட்டும், இல்லை இனிஷியலாக ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த டிட் மவுண்ட் அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் எஃபெக்டில் எம்டி அரே கொடுப்போம். அது நமக்கு என்ன பர்பஸோ அதே சேம் பர்பஸ் தான். அடுத்து நமக்கு அப்டேட் ஃபேஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் டிட் அப்டேட். இதோட பேராமீட்டர் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ஸும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டேட்டையும் நம்ம வாங்கி இதுக்குள்ளே நம்ம ப்ராப்ஸும் இந்த ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த டிட் அப்டேட் வந்து ரன் ஆகும். ரன் ஆகி அதன் மூலம் நமக்கு யூஐல டேட்டா சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா அதை சேஞ்ச் பண்ணி நமக்கு யூஐல ஷோ பண்ணும். இப்போ நம்ம ஒரு யூசரோட டேட்டா கெட் பண்ணுறோம். ஒரு யூசரோட டேட்டா டைப் பண்ணி அதை என்டர் பண்ண உடனே நமக்கு ஒரு ப்ராப்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும்ல. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பேக் ஹேண்டில் போயிட்டு அந்த யூசரோட டேட்டாவை கெட் பண்ணி திருப்பி நமக்கு கொண்டு வந்து யூஐல ஷோ பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட் அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாமா மேனிபுலேட் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க் ரிக்வஸ்ட், அதாவது API ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் யூஸ் எஃபெக்ட் வந்து ஒரு அரே கொடுத்து அதுக்குள்ளே நம்ம ஒரு டிபெண்டன்சி கொடுப்போம். அந்த டிபெண்டன்சி எப்போலாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நமக்கு அந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அடுத்து நம்ம அன்மவுண்டிங் ஃபேஸ். இதை நம்ம ஃபங்க்ஷன் காம்பவுண்டில் யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம க்ளீன் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ அதே தான் இந்த மெத்தடுக்குள்ளே எழுதக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் நமக்கு எப்போ இந்த காம்பவுண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகுதோ அப்போ தான் ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும்போது நமக்கு இதுக்குள்ளே க்ளீன், அதாவது செட் டைமர் ஆகட்டும், இல்லை API வந்து ரெக்வஸ்ட் வந்து அபார்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஈவெண்ட் லிஸ்ட் வச்சு ஆட் பண்ணியிருந்தால் அதை கேன்சல் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தட் பார்க்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக VS Code போயிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் VS Code பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த கிளாஸ் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் டேட்டாவை ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ப்ராப்ஸை வந்து பேரண்ட்லேருந்து இங்கே யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ஸை சென்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் கம்பவுண்ட் முதல்ல எப்படி ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு கிளாஸ் கம்பவுண்ட் நமக்கு பேரண்ட் கம்பவுண்டில் கால் ஆகும்போது நமக்கு இந்த கிளாஸ் கம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்டோர் ஆகட்டும், இல்லை ப்ராப்ஸ் வந்து பேரண்ட் கெட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் நடக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதுக்கு அப்புறம் டேரெக்டாக நமக்கு ரெண்டர் மெத்தடுக்கு போயிடும். இந்த ரெண்டர் மெத்தடில் இருக்கக்கூடிய JSX யூஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் டேம் கிரியேட் பண்ணி அதை ரியல் டேமுக்கு அனுப்பி நமக்கு யூஐல ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டர் மெத்தட் கால் ஆனதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா மெத்தடும் நமக்கு கால் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெத்தட்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இங்கே இந்த ரெண்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை நம்ம இங்கே ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்ட்ரக்சர் மெத்தடில் இங்கே கெட் பண்ணியிருக்கோம்.
எனக்கு எப்போல்லாம் அந்த ஈஸ்லோடிங் வந்து ட்ரூவாக இருக்கோ அப்போ எனக்கு இந்த ஜேஎஸ்எக்ஸ் வந்து ரிட்டன் ஆகி யூஐயில் லோடிங் யூசர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூஐயில் ஷோ ஆகும். அது எப்போ நமக்கு ஃபால்ஸாக மாறுதோ அப்போ வந்து எனக்கு யூசர் டேட்டா வந்து கெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வந்து எனக்கு யூஐயில் அந்த யூசர் டேட்டா வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ரெண்டாவது மெத்தட் நான் இப்போதைக்கு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து காம்போனன்ட் டிட்மவுண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை பற்றி பார்ப்போம். இது எதுக்கு ஈக்குவல்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் யூஸ் எஃபெக்டில் அதோட டிபெண்டன்சி வந்து ஒரு எம்டி அரேவை கொடுப்போம். அது என்ன ஒர்க் பார்ப்போம்? யூஐ நமக்கு ஒரு டைம் ரெண்டர் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற கோட் ரன் ஆகும். அதே சேம் தான் இங்கேயும் இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தேடுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட் வந்து நமக்கு இந்த கிளாஸ் மெம்பர் ரன் ஆகி ரெண்டர் ஆகி யூஐயில் ஷோ ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் ரெண்டர் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை செட் டைமர் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ஈவெண்ட் லெசன் ஆட் பண்ணுறதாகவும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் லெசன் ஆட் பண்ணி அதில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு பேராமீட்டரில் இப்போ நான் ப்ராப்ஸில் அனுப்புன அந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த டேட்டாவை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேட்டா ஏபிஐ ஃபெச் பண்ணி நமக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் இங்கே ஜஸ்ட்டு செட் டைமர் யூஸ் பண்ணி ஒரு அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை எனக்கு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சிமுலேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி ஸ்டேட்டில் யூசர் டேட்டாவை வந்து இங்கே இருக்கக்கூடிய யூசர் நேமு, மெயில் ஐடி, ஏஜ் இது எல்லாத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். இதை நான் ஒரு டம்மி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒரு வேரியபிளில் கெட் பண்ணி அதை நான் இங்கே யூசர் டேட்டாவுக்கு பாஸ் பண்ணுறேன். இந்த டேட்டா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேட்டில் இந்த டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஈஸ்லோடிங் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ட்ரூவாக இருக்கும். எப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ எனக்கு ஃபால்ஸாக மாறிடும். ஸோ அப்போ எனக்கு இந்த ரெண்டர் மெத்தடில் இந்த ஈஸ்லோடிங் வந்து ஃபால்ஸ் ஆனதுனால எனக்கு அடுத்து இந்த ரெண்டர் வந்து யூஐயில் ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகும்போது நமக்கு ஸ்டேட்டில் யூசர் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடுச்சுல, ஸோ அந்த டேட்டாவை நமக்கு இங்கே யூஐயில் ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த காம்போனன்ட் டிட்மவுண்ட் என்ன பண்ணும்? ஒரே ஒரு டைம் தான் கால் ஆகும். அடுத்து காம்போனன்ட் டிட் அப்டேட் அப்படின்ற இந்த மெத்தட் பற்றி பார்ப்போம். இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா இதோட பேராமீட்டரில் நம்ம ஒரு 3 வேல்யூ கொடுப்போம். ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, ப்ரீவியஸ் ப்ராப்ஸு, ஸ்னாப்சாட் அப்படின்ற ஒரு 3 பேராமீட்டரை கொடுப்போம். இந்த மெத்தடில் நமக்கு எங்கே கால் ஆகுது அப்படின்னா அதோடைய பேரண்ட் காம்போனன்ட்லேயே கால் ஆகிடுது. ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்லேயே நமக்கு கால் ஆகிடும். அதுதான் இது எப்போ கால் ஆகுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் இந்த பேராமீட்டரில் கூடிய டேட்டா சேஞ்ச் ஆகுதோ அப்போ எனக்கு யூஐயில் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஸோ இப்போ நான் இந்த டிட் அப்டேட் அப்படின்ற இந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ப்ரீவியஸ் ப்ராப்ஸில் இருக்கக்கூடிய யூசர் ஐடி அப்படின்ற ஒரு டேட்டாவை எடுக்கிறேன். இந்த டேட்டாவும் இப்போ கரண்ட்டில் திஸ் ப்ராப்ஸ் இருக்கக்கூடிய யூசர் ஐடி டேட்டாவும் எடுக்கிறேன். இது ரெண்டும் எனக்கு எப்போ ஒன்றா இல்லையோ, அதாவது ஃபால்ஸாக இருக்கோ, அப்போ எனக்கு மறுபடியும் இந்த ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அப்படி கால் ஆகும் போது எனக்கு இப்போ கரண்ட்டில் என்ன டேட்டா இருக்கோ அது எனக்கு உள்ளே போய் பாஸ் ஆகும். ஸோ இப்படி பாஸ் ஆகிறது மூலம் எனக்கு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி அதுக்குள்ளே இந்த டேட்டாவை கெட் பண்ணி எனக்கு அந்த யூசர் ஐடி வந்து மறுபடியும் யூஐயில் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த டிட் அப்டேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அடுத்து. ஓகேவா? ஸோ இந்த டிட் அப்டேட்ன்ற இந்த மெத்தட் எதுக்கு? ஸோ நம்ம ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி அதில் நம்ம டிபெண்டன்சியில் ஒரு அரே கொடுத்து அதில் எப்போ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு அந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ அதே தான் இங்கேயும் இந்த டிட் அப்டேட் வந்து ஒர்க் ஆகும். இதுக்குள்ளே நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்போ இந்த டேட்டா எனக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ எனக்கும் இதுக்குள்ளே ஒரு ரன் ஆகும். அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அடுத்து நம்ம காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தட் பற்றி பார்ப்போம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செட் டைமர் வச்சுருக்கோம். அந்த செட் டைமரை கிளியர் பண்ணுற ஃபங்க்ஷன் எதாகட்டும், இல்லை ஒரு ஃபெச் அபார்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபெச் ஃபங்க்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு அபார்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம்ல. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். அதையும் நம்ம இதில் கால் பண்ணி இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நமக்கு மெமரி லீக் ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை நம்ம ஃபங்க்ஷன் காம்பவுண்டில் யூஸ் எஃபெக்ட் உள்ள ஒரு ரிட்டனில் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம க்ளீனப் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் இந்த வில் அன்மவுண்ட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து செய்யும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இந்த கெட் டிரைவ்ட் ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் அப்படின்ற இந்த மெத்தட் பற்றி பார்ப்போம். இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா நமக்கு பேரண்ட்லேருந்து ஒரு ப்ராப்ஸ் வரும். ஓகேவா? அந்த ப்ராப்ஸும் இப்போ நமக்கு கரண்ட்டாக ஸ்டேட்டில் என்ன ப்ராப்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த ப்ராப்ஸும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். எப்போ அந்த ப்ராப்ஸ் எனக்கு ஒன்றா இல்லையோ அப்போ மறுபடியும் அந்த பேரண்ட் காம்பவுண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த டேட்டாவை எனக்கு இப்போ அந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் வந்து நமக்கு பேரண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்ஸ் டேட்டா வந்து
நமக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குரிய ப்ராப்ஸும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். அப்படி ஒன்றா இல்லை அப்படின்னா நமக்கு தேவைக்கேற்ப அது சேஞ்ச் பண்ணிடும். இப்போ கரண்ட்டாக செட் பண்ணிடும், அவ்வளோதான். இதோட வேலை ப்ராப்ஸை வந்து செட் பண்ணுறது தான். அது நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் வந்து நமக்கு ரெண்டல் மெத்தட் கால் ஆகிறதுக்கு முன்னாடியே கால் ஆகிடும். ஓகேவா? இது வந்து ரெண்டல் மெத்தட் கால் ஆனதுக்கு அப்புறம் கால் ஆகாது. இந்த டிட் மவுண்ட்டும் டிட் அப்டேட்டு டிட் அன்மவுண்ட் அப்படின்றது தான் நமக்கு ரெண்டல் மெத்தட் கால் ஆனதுக்கு அப்புறம் கால் ஆகும். ஸோ அடுத்து நம்ம இந்த கெட் ஸ்னாப்சாட் பிஃபோர் அப்டேட் அப்படின்ற மெத்தட் என்னன்னு பார்ப்போம். இந்த கெட் ஸ்னாப்சாட் பிஃபோர் அப்டேட் அப்படின்ற இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட பேர்லேயே நமக்கு இருக்குது. என்னன்னா, இந்த அப்டேட் மெத்தட் கால் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸ் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ஸ்னாப்சாட் மாதிரி எடுத்து அதை நமக்கு அந்த அப்டேட் ஃபங்க்ஷன் ரன் ஆனதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். இதை நீங்கள் வந்து இந்த ஃபைல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எதுக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கேயும் இது யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இதுவும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கிளாஸ் தான். கிளாஸ் காம்போனண்ட்டாக இருந்தாலும் இதுவும் ஒரு கிளாஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணோன்னா, அந்த அப்டேட் மெத்தட் கால் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ஸ்னாப்சாட் மாதிரி எடுத்து அதை நமக்கு தேவையான இடத்துக்கு பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த டேட்டாவை நம்ம எங்கே கெட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அப்டேட் அப்படின்ற இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்படின்ற ஒரு பேரில் கெட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இந்த டேட்டாவை நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன்ல, இந்த ஸ்னாப்சாட் வந்து எனக்கு எப்போ நாட் ஈக்குவல் நல்லா இருக்கோ அப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற கோட் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கெட் ஸ்னாப்சாட்டோடைய டேட்டா எங்கே போகும், நமக்கு டிட் அப்டேட் அப்படின்ற இதோட பேராமீட்டரில் நம்ம கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஷூட் காம்போனன்ட் அப்டேட். இந்த மெத்தட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகணுமா வேணாமா அப்படின்றத சொல்லும், அவ்வளோதான். இந்த காம்போனன்ட் எப்போ நமக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூவை நமக்கு பாஸ் பண்ணுதோ அப்போ நமக்கு யூஐ வந்து ரெண்டர் ஆகும், ரீரெண்டர் ஆகும். எப்போ நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ எனக்கு யூஐ வந்து ரெண்டர் ஆகாது, ரீரெண்டர் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பேரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ஸ் வேல்யூ வந்து சென்ட் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம யூஐல ஷோ பண்ணியாச்சு. மறுபடியும் அதே டேட்டாவே நமக்கு ப்ராப்ஸ் வந்து வருது அப்படின்னா அப்போ நமக்கு ரீரெண்டர் ஆக தேவையில்லை தானே. ஸோ அதே தான், அந்த ரீரெண்டர் எப்போ ஆகணும் ஆகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த ஷூட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து பண்ணும். இது எப்போ நமக்கு ட்ரூ அனுப்புதோ அப்போ நமக்கு காம்பவுண்ட் வந்து ரெண்டர் ஆகும், எப்போ நமக்கு ஃபால்ஸ் அனுப்புதோ அப்போ நமக்கு காம்பவுண்ட் ரீரெண்டர் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இந்த டேட்டா நம்ம எங்கே கெட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை. இந்த மெத்தட் வந்து நமக்கு எப்போ கால் ஆகி அது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுதோ இல்லை ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை பொறுத்து நமக்கு யூஐ ரெண்டர் ஆகணும் வேணாமன்றதை டிசைட் பண்ணுவோம். இதுக்குள்ளே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடை ஓரலாக எப்படின்னு உங்களுக்கு நம்ம ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கூட கம்பேர் பண்ணி ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கூட எப்பப்பெல்லாம் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அப்படி ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஒரு வேளை புரியலை, எனக்கு ஃபுல் வீடியோ நல்லா டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்காக வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடை எப்படி கிளாஸ் காம்பவுண்டில் யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இதில் கூடிய ஒவ்வொரு மெத்தடும் எதுக்கு அது எப்போ ரன் ஆகும், அதுக்குள்ளே கூடிய டேட்டா எப்போ நமக்கு எந்த காம்பவுண்டில் யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் ஃபைலை மட்டும் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி தான் நான் ஜஸ்ட் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஜாபாக ட்ரை பண்ணிங்கன்னா மஸ்ட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இப்போவே அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மினிமம் 1 டே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடும் எது இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம அடுத்து டே 7 வீடியோவில் பார்ப்போம். பை.